இந்த ரூம் பாய் அவங்க மனைவி 2 பேரும் செய்கிற செயல்கள் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அவங்க தினேஷை நம்பி வந்தாங்க, தினேஷக்கிட்ட ஏமாந்தாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக இந்த ரூம் பாய் அவங்க மனைவி மூலமாக இப்போ மயிலுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி மயில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தொடர்ந்து அவங்கள மயக்க நிலையிலே வச்சுருக்கிறாங்க. மயில் கொஞ்சம் கண் முழிச்சு பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ரூம் பாயோட மனைவி ஒரு வேலையை செய்கிறாங்க. அவங்க நகை மேலே அவ்வளோ ஆசைப்படுறாங்க. நகை 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 அப்படின்னு சொல்லி அந்த நகையை பார்த்து ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ்லாம் எடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி என் அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த நகையை மட்டும் நான் போட்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்களோட கண்ணெல்லாம் என் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியை பார்த்து பார்த்து அழகு பார்க்குறாங்க. இப்போ மயில் கண் முழிச்சு கேட்குறாங்க, என்னோட நகையை நீங்கள் ஏன் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப உன்னை காப்பாற்றினது கூட உனக்கு பெருசாக தெரியலையே, இப்போ இந்த நகை தான் உனக்கு முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் நகையை கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னோடய வீட்டுக்கார் வெளியில் போயிருக்கிறாரு, அவர் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப உங்கள் ஃபோனை கொடுங்க, நான் என் அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை, கொஞ்ச நேரம் நான் சார்ஜ் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை மயில்கிட்ட கொடுக்குறதாவே இல்லை. இதனால் இப்போ ரூம் பாயோட மனைவி நினைக்கிறாங்க, இந்த மயில் கண் முழிச்சு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயாச்சும் வெளியில் எஸ்கேப் ஆயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா நகையை கேட்டு நச்சரிப்பாங்க அப்படிங்கிறதால அந்த கர்ச்சீஃபில் மயக்க மருந்து கொடுத்து அவங்க ரூம் பாய் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதால அதை வச்சு இப்போ முகத்தில் அழுத்துறாங்க. அதனால் இப்போ மயில் திரும்பவுமே மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. விஜய் மல்லி ஒரு பக்கம் எப்படியாச்சும் மயிலை மீட்டரணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸோட உதவியோட சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ தினேஷ் வசமாக சிக்கிக்கிட்டாங்க. ஆனால் தினேஷ் சிக்கி என்ன பலன், இப்போ மயில் அங்கே இல்லை அப்படிங்கிற தருணத்தில் தினேஷுக்கு நிச்சயமாக உண்மை தெரியாது. நாங்கள் வேலை பார்த்த ரூம் பாய் கூட தான் மயில் போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவங்க எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாகவே தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தான் அந்த ரூம் பாய் அவங்கள பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறதால ஏதாச்சும் ஒரு சிசிடிவி கேமரா மூலமாக விஜய் மல்லி 2 பேருமே அதை பார்க்க தான் போகிறாங்க. சீக்கிரமாக மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.